ரொம்ப பாப்புலர் ஆகாத சில சீன்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் உலக பாப்புலரான ஒரு சீன் எடுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஜுராசிக் பார்க் ஞாபகம் வந்தது. அதுக்கு காரணம் சாம் நீல் அப்படிங்கிற நடிகர் சமீபத்தில் இறந்து போனாரு. அவர் தான் இந்த ஜுராசிக் பார்க் படத்துல புரோட்டாகனிஸ்ட் டாக்டர் ஆலன் கிராண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு 3-4 சீன் நம்மளோட எபிசோடுக்கு தேருமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதோ இந்த டைனோசர் பூங்காவிலிருந்து ஒரு காட்சி உங்களுக்காக. 1993 ரிலீஸ் ஆன இந்த ஜுராசிக் பார்க் ஒரு சாதாரணமான பிளாக் பஸ்டர் படம் கிடையாது. ஹாலிவுட்டுடைய பிளாக் பஸ்டர் படங்கள் எப்படி எடுக்கப்படணும்னு புது கிராமரையே உருவாக்கின வரலாற்று சிறப்பு மிக்க படம். 1991 ரிலீஸ் ஆன ஜட்மெண்ட் டே படத்துக்கு அப்புறம் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து நம்பரா மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஸ்கேல்ல ஒரு படத்தை கொடுத்தா அதுக்கு உலகம் முழுக்க வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு படம். ஸ்பீல்பர்க்ங்கிற மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனுடைய கேலிபர் என்னங்கறத காட்டின இன்னொரு படம். 33 வருஷங்கள் கழிச்சு இப்ப இந்த படத்தை பாக்குறவங்களையும் கட்டி போடுற ஒரு படம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆலன் கிராண்ட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டரும் ஐலாண்டுக்குள்ள வரும்போது இந்த டைனோசர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த வெஜிடேரியன் டைனோசர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட், தென் கிச்சன் சீன் ஒன்று, தென் ஒரு ஸ்டாம்பீட் சீன் ஒன்று, தென் முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் சீன் ஒன்று, இதெல்லாமே செம்மையா இருக்கும். ஆனா இந்த மொத்த கேயாஸும் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஒரு முக்கியமான மொமெண்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த டீரெக்ஸ் உடைய அட்டாக் சீன். ஆல்ரெடி முதல் சீன்ல ஒரு கேரக்டரை டைனோசர் அடிச்சு சாப்பிடும், அதுவும் ஆஃப் கேமரா தான் இருக்கும். தென் ஒரு முழு மாட்டை இந்த டீரெக்ஸ் எடுத்து சாப்பிடும், அதுவும் வெறும் சவுண்டை வச்சு ஆஃப் கேமரா தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த சீன்ல தான் முதல் முறையா இந்த டீரெக்ஸ் ஆர் இந்த டைனோசர்ஸ் ஜெனரலா எவ்வளவு பயங்கரமானது ஆபத்தானது அப்படிங்கிறது கேரக்டர்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் அட் லென்த் ப்ராப்பரா புரிய வரும். இந்த சீனுக்கு முன்னாடி நடந்த இந்த முன்கதை சுருக்கம்ங்கிறது என்ன? ஜான் ஹேமண்ட் ஒரு பெரிய பணக்காரர் இன்வெஸ்டர்ஸ் உதவியோட ஜுராசிக் பார்க் அப்படின்ற ஒரு பார்க்க தீம் பார்க்க ஒரு தனி தீவுல கட்டியிருக்காரு. ஆல்ரெடி அழிஞ்சு போன இந்த டைனோசர்ஸ் இனத்தை டிஎன்ஏ ஆராய்ச்சி வச்சு ஜெனடிக் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்காரு. ஆனா அந்த பார்க் சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா முதல் சீன்லயே ஒரு ஆள் இறந்து போறதை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. சோ திரும்ப அந்த பார்க் ஆப்ரேட் ஆகணும், திரும்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சில எக்ஸ்பர்ட் சயின்டிஸ்ட்லாம் அந்த பார்க்கை விசிட் பண்ணி அது சேஃப் அப்படின்னு கேரண்டி தரணும். ஸோ ஹேமண்ட் என்ன பண்றாரு, ஆலன் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு பேலியன்டாலஜிஸ்டையும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லிங்கிற பேலியோ பாட்டனிஸ்டையும் அந்த பார்க்கை விசிட் பண்றதுக்கு இன்வைட் பண்றாரு. கூடவே ஹேமண்ட் தன்னுடைய 2 பேர குழந்தைங்களும் உள்ள கூட்டு வராரு. இன்னும் சில பேரும் அந்த பார்க்கை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ். ஆரம்ப ஆச்சரியங்களுக்கு அப்புறம் அந்த பார்க்கை சுத்தி பார்க்கறதுக்கு 2 டீமா பிரிஞ்சு போறாங்க. ஒரு ஜீப்ல ஒரு லாயர் ஒருத்தர், இந்த இன்வெஸ்டர்ஸ் உடைய லாயர் இருக்காரு. கூடவே ஹேமண்டோட அந்த 2 பேர குழந்தைங்க இருக்காங்க. இவங்க 3 பேர் ஒரு ஜீப்ல, பின்னாடியே ஒரு ஜீப்ல ஆலன் கிராண்டும் அப்புறம் ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்காரு மேல்கம். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஜீப்ல இருக்காங்க. கரெக்டா இவங்க அந்த டீரெக்ஸ் இருக்கிற எக்ஸிபிட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. இவங்க அந்த பார்க்க சுத்தி பார்க்கிறது, இந்த தீம் பார்க்லாம் இருக்கும் இல்லையா, ட்ராக்ல ஓடுற ஒரு ஜீப்ல. சோ அது வந்து எலக்ட்ரிக் ஜீப், அது வந்து சாதாரணமா ரோட்ல ஓடுற மாதிரியான வண்டி எல்லாம் கிடையாது. சோ கரெக்டா அந்த எக்ஸிபிட் வாசல்ல இந்த 2 ஜீப்பும் நிக்குது. அப்ப திடீர்னு வர மழை புயல் காரணமா இவங்களுடைய டூர் கட் ஆகுது. சரி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு இவங்க கிளம்ப ட்ரை பண்ணும்போது அங்க பவரும் கட் ஆகுது. சோ இவங்களுடைய ஜீப் நகரவே இல்லை. ஏன் இந்த பவர் கட் ஆச்சுன்னு பார்த்தா அது ஒரு சப்ளாட். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோகிராமர் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் இந்த டைனோசர்ஸோட எம்ப்ரையோ திருடி தரேன் அப்படின்னு வேற ஒருத்தங்க கிட்ட காசு வாங்கி இருப்பாரு. அவங்க இந்த பார்க்கு காம்படிட்டர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். சோ அவர் அந்த எம்ப்ரையோவை மாட்டிக்காம திருடுறதுக்காக பார்க்குடைய மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அதை திருடி இருப்பாரு. அதனால தான் இங்க பவர் கட் ஆயிருக்கும். இந்த பவர் கட்னால சுத்தி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான எலக்ட்ரிக்கல் ஃபென்சஸும் வேலை செய்யாது. கரெக்டா அப்பதான் டீரெக்ஸும் அந்த ஃபென்ஸ் எல்லாம் உடைச்சிக்கிட்டு வெளில வந்து இவங்களை அட்டாக் பண்ணோம். இவங்க அதுகிட்ட எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த சீன். இதுக்கு முன்னாடி ஸ்பீல்பர்க் எடுத்த ஜாஸ் படத்துக்கும் இந்த ஜுராசிக் பார்க் படத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஆக்சுவலா இந்த 2 ஸ்கிரீன் பிளேயும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். ஆனா ஜுராசிக் பார்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தோணவே தோணாது. ஏன்னா இந்த படத்தோடைய கிராண்டியர், இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரியான ஃபீல், இந்த ஆபத்தான சிச்சுவேஷன்ஸ், பரபரப்பான திரைக்கதைன்னு நம்மள அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு ஸ்பீல்பர்க். இந்த சீனை எவ்வளவு அட்டகாசமா பில்ட் பண்றாருன்றத பாருங்க. ஒரு சுயநலமான கேரக்டர் பண்ற வேலையினால பவர் கட் ஆகுது. இவங்க கரெக்டா அந்த டீரெக்ஸ் எக்ஸிபிட் வாசல்ல மாட்டிக்கிறாங்க. இங்கேயே லைட்டா ஒரு கவலை ஆரம்பமாகுது. அங்க ஆல்ரெடி ஒரு ஆட்டை கட்டி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஆட்டை கட்டி வச்சா டீரெக்ஸ் சாப்பிட வரும். அப்ப இவங்க விசிட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத அந்த எக்ஸிபிட்டோட பிளானே. ஆனா டீரெக்ஸ் வந்திருக்காது. சோ நோ ஷோ, இன்னைக்கு இது மேல இங்க இருக்கிறது வேஸ்ட்ங்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது, பவரும் கட் ஆக ஆரம்பிக்குது. சோ பவர் வரும், யாராவது வந்து நம்மள கூட்டு போவாங்க அப்படின்னு 2 ஜீப்ல தள்ளி தள்ளி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிற ஜீப்ல சின்ன பையன் விளையாட்டா வண்டியை நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு நைட் விஷன் பைனாகுலர்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து அந்த பையன் போட்டு பார்ப்பான். அப்ப லைட்டா ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல அது ஒரு பெரிய ஃபுட் ஸ்டெப் மாதிரியான சவுண்ட் தான். ஆனா ரொம்ப லைட்டா தான் கேட்கும். அதை அவன் முத்து கேட்க ஆரம்பிப்பான். அப்படியே முன்னாடி வந்து அந்த வண்டியில முன்னாடி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கும், அது தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை பார்ப்போம் பாருங்க, தண்ணிக்கு க்ளோஸ் அப் பண்ண போவாங்க. அப்ப அந்த தண்ணி வைப்ரேட் ஆகும் பாருங்க. பா, டீரெக்ஸுக்கு சரியான ஒரு மாஸ் இன்ட்ரோ இது. இப்போவும் டீரெக்ஸ் தான் வருது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. திரும்ப அந்த பையன் பைனாகுலர்ல பார்க்கும்போது கட்டி வச்சிருந்த ஆடு அங்க இருக்காது. ஆடு எங்க அப்படின்னு அந்த பொண்ணு சுத்தி முத்தி பார்த்துட்டு கேட்கும்போது அந்த ஆட்டோடைய கால் மட்டும் டமால்னு ரத்த கலரியா கார்ல வந்து விழும். வேலியில அந்த டீரெக்ஸ் உடைய கால்ல ஒரே ஒரு கை மட்டும் லைட்டா தெரியும். அடுத்த ஷாட் அப்படியே அதோடைய ஃபேஸ் நம்மளுக்கு தெரியும். அடிக்கிற மின்னல் வெளிச்சத்துல தலையை தூக்கி அந்த முழு ஆட்டை அதை அப்படியே உள்ள முழுங்கும் பாருங்க. இதுலயே கேரக்டர்ஸ் கதி கலங்குவாங்க.
இதுல பயந்து ஓடுற லாயர் கேரக்டர், அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் கட் ஆகிற ஷாட், அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் கட் ஆகிற சவுண்டு, அந்த ஃபென்ஸ் ஆடுற சவுண்டு, அந்த பசங்களுடைய பயம், இதுக்கப்புறம் தான் முதல் முறையா இந்த படத்திலேயே டீரெக்ஸை நாம ஃபுல்லா பார்ப்போம். இங்க தான் இது எவ்வளவு பயங்கரமான மிருகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இந்த டீரெக்ஸ் ஃபிளாஷ் லைட் வெளிச்சத்துல அட்ராக்ட் ஆகி அட்டாக் பண்ணும். கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு முற்ற அந்த ஒரு ஷாட், ஜீப்பை கவுத்து போட்டு நசுகிற ஷாட், கிராண்ட் டக்குன்னு லைட் ஃபிளேரை வச்சு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு. தென் கிராண்ட் குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு மேல்கம் இன்னொரு லைட் ஃபிளேரை வச்சு தன்னை துரத்த வைப்பாரு. இப்படி அடுத்தடுத்து எட்ஜ் ஆஃப் த சீட்லயே நம்மள இருக்க வைப்பாங்க. இங்க தப்பிச்சு போன அந்த லாயர் கேரக்டர் ஒரு சின்ன ஹட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அது உள்ள ஒரு டாய்லெட் சீட் உள்ள உட்காந்துட்டு இருப்பாரு. அதை உடச்சிக்கிட்டு வந்து அந்த டைனோசர் அவரை அப்படியே கடிச்சு முடிஞ்சு சாப்பிடு பாருங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இதெல்லாம் பத்தாதுன்னு மேல மேல எப்படி இந்த சீன்ல டென்ஷனை ஏத்திட்டே போறாரு பாருங்க ஸ்பீல்பர்க். அந்த பொண்ணை கிராண்ட் காப்பாத்திடுவாரு. ஆனா அந்த பையன் உள்ள மாட்டிப்பான். திரும்ப டீரெக்ஸ் வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜீப் பின்னாடியே மறைஞ்சு சுத்தி அதோடைய அட்டாக்ல இருந்து இவங்க தப்பிச்சிட்டே இருப்பாங்க. இந்த டென்ஷனும் பத்தாதுன்னு நம்மளுக்கு கேமரால இந்த பக்கம் காமிக்கும் போது தான் இவங்க இருக்கிறது ஒரு எட்ஜ், இந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ அந்த டீரெக்ஸ் அந்த ஜீப்பை முட்டி கீழே தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்க கிராண்டும் அந்த சின்ன பொண்ணும் அந்த ஃபென்ஸோட வயர்லாம் அருந்து விழுந்துச்சு இல்லையா, அதை கயிறு மாதிரி பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. மேல இருந்து கரெக்டா ஜீப் இவங்க மேல விழற மாதிரியே இருக்கும். கரெக்டா அது விழும்போது இவங்க ஸ்விங் ஆகி தப்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல எம்ப்ரையோவை திருநாரில அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அவர் என்ன ஆனாரு, தென் லேப்ல இவங்களெல்லாம் தேடிட்டு வரலாம், இவங்களை கூட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஜீப்ல எல்லியும் இன்னொருத்தரும் கிளம்புவாங்க. இந்த ரெண்டு சீனுக்கு இன்டர்கட் போயிட்டு வருவாங்க. திரும்ப இந்த இடத்துல இருந்து சீன் கண்டினியூ ஆகுது. இங்க ஆலன் கிராண்ட் அந்த பொண்ணோட சேஃபா அந்த கயிறுல இருந்து கீழே இறங்கி இருப்பாரு. திரும்ப அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு மரத்துல ஏறுவாரு. ஏன்னா அந்த ஜீப் மரத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். திரும்ப இங்க ஒரு டென்ஷன். பை திஸ் டைம் இவங்களை தேடி வர ஜீப் அங்க ரீச் ஆயிருக்கும். அதுல இருந்து எல்லி கீழே இறங்கி அடிபட்டு இருக்கிற மேல்கம்மை பார்ப்பாங்க. அவரை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. கிராண்டும் பசங்களும் அங்க இல்ல அப்படிங்கிறது எல்லிக்கு தெரிய வரும். இதுக்குள்ள திரும்ப அங்க டீரெக்ஸ் வர வைப்ரேஷன் ஆரம்பமாகும். இங்க தான் இவங்க ஜீப்ல தப்பிக்கிற அந்த ஒரு எபிக் மொமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த டீரெக்ஸ் உடைய சேஸ் இருக்கு இல்லையா, அந்த டீரெக்ஸ் இவங்களை துரத்தும். டீரெக்ஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன் வேற மிரர்ல இருக்கும். இது ஆக்சுவலா டாய் ஸ்டோரி படத்துல வேற ஒரு மாதிரி ஸ்பூஃப் மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுவும் செம்மையா இருக்கும். டீரெக்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வண்டியை வேகமா ஓட்டுவாங்க. அந்த ஜீப்ல மட்டும் இல்ல, இந்த சீனோட டென்ஷன்லயுமே டாப் கியர்ல நம்மளை கூட்டிட்டு போவாரு ஸ்பீல்பர்க். அஃப்கோர்ஸ் இவங்க தப்பிச்சிருவாங்க. இதோட இந்த சீனை நாம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பெருசா பெய்யற மழை, இடி, மின்னல், அந்த இருட்டுன்னு எல்லாத்தையும் எலிமெண்ட்ஸா யூஸ் பண்ணி ஆபத்தை பில்ட் பண்றாரு ஸ்பீல்பர்க். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் பிலிம் டைரக்டர்ஸ் எல்லாரும் மாசீரோட இன்ட்ரோ நம்ம இப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீன் வரைக்கும் நம்மளுக்கு டீரெக்ஸை ஃபுல்லாவே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கண்ணு மட்டும், கால் மட்டும், ஃபேஸ் மட்டும் அப்படின்னு பார்ட்டா தான் ரிவீல் பண்ணிருப்பாரு ஸ்பீல்பர்க். ஸோ ஒரு ஆபத்து வருதுங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும். ஆனா அதோடைய ஃபுல் பிக்சர் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, என்னவா இருக்குங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுவே அந்த ஹாரர் ஃபீலிங்கை இன்னும் அதிகமாகும். இந்த சைக்கை வச்சு ப்ளே பண்றதுல ஸ்பீல்பர்க் எப்பயுமே ஒரு மாஸ்டர். தென் அந்த சீன்ல கேரக்டர்ஸோட ரியாக்ஷன், தென் சவுண்ட் டிசைன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளும் கேரக்டர்ஸ் கூட அந்த சீன்ல ட்ராப் ஆன மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறாரு. சினிமாகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த டீரெக்ஸை ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா காட்டணும் அப்படின்னு லோ ஆங்கிள் ஷாட்ஸை ரொம்ப ஹெவியாவே இந்த சீன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. தென் இந்த ஜீப்ல பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ்ல நம்மளுக்கு பார்க்கும்போது நாமளும் அந்த கேரக்டர்ஸோட சேர்ந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். தென் மின்னல் வெளிச்சம், ஃபிளாஷ் லைட், ஜீப்போட ஹெட்லைட்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பிராக்டிகல் லைட்ஸ் மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆடியன்ஸை பயமுறுத்த அந்த ஷாட்டை எங்க கட் பண்ணணும், அந்த ஷாட் எந்த பேசிங்ல இருக்கணும்னு எல்லாத்தையும் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஜாஸ் படத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் ஸ்பீல்பர்க். ஸோ இந்த படத்தையும் எடிட்டிங் ரொம்ப ரிதமிக்கா ப்ரிசைஸா இருக்கும். அந்த டென்ஷனை பில்ட் பண்ண லாங் டேக்ஸை யூஸ் பண்ணிருப்பாரு. ஒன்ஸ் டீரெக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கட்ஸ் எல்லாம் ரொம்ப கேயாட்டிக்கா ஃபாஸ்டா இருக்கும். மியூசிக் கம்போசர் ஜான் வில்லியம்ஸ், டைரக்டர் ஸ்பீல்பர்க் ரெண்டு பேரோட ஒரு லெஜெண்டரி காம்போ. இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே பயங்கர மெமரபிளா இருக்கும். ஆனா இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த சீனுக்கு ஸ்கோரே கிடையாது. மேபி பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தா அது டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக சவுண்ட் டிசைனுக்கு, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு அதிக ப்ராமினன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் சவுண்ட் டிசைன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இந்த சீனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான எலிமெண்ட். டீரெக்ஸோடைய ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப், அது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம நெஞ்சு மேலே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தென் அந்த மெட்டலோடைய சவுண்ட் இருக்கும். மெட்டல் ஆடுற சவுண்டு, கட் ஆகிற சவுண்டு, அஃப்கோர்ஸ் கேரக்டர்ஸோட அலறல்னு எல்லாமே மிரட்டலா இருக்கும். இப்படியான படங்கள்ல ஆக்டர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா அங்க ஸ்பாட்ல எதுவுமே இல்லாம இவங்க இருக்கிற மாதிரி நினைச்சு ரியாக்ட் பண்ணும்போது தான் அது ரியலா இருந்தாதான் ஆடியன்ஸுக்கும் அந்த டெரர் வந்து கன்வே ஆகும். ஸோ இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஜெஃப் கோல்ட்ப்ளம், சாம் நீல், அந்த சின்ன பசங்க ஜோசப், அரியானான்னு எல்லாரோட ரியாக்ஷன்ஸுமே ரொம்ப ரியலா இருக்கும். டாய் ஸ்டோரி படத்துல இந்த சீனை ரெஃபர் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு முக்கியமான ட்ரிவியாவும் இருக்கு நம்ம தமிழ் சினிமால. ஜெயம் கொண்டான் படத்துல விவேக் கேரக்டர் இந்த டீரெக்ஸ் அந்த டாக்டரை பிடிச்சி டாய்லெட் சீட்ல இருந்து எழுது இல்லையா, அதை வச்சுதான் தன்னுடைய வைஃபை கலாச்சிட்டு இருப்பாரு. இந்த சீனை பார்க்கும்போது இது ஒரு மான்ஸ்டர் படம்ங்கிறதே மறந்துடும். ஒரு ஹாரர் படம் பார்க்குற ஃபீலை கொடுத்துருப்பாரு ஸ்பீல்பர்க். இந்த சீனை ஆர் இந்த படத்தை நீங்க பார்த்த அனுபவம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.